அடர் நீல நிறத்தில் வானம் போர்த்திக் கொண்டிருந்த அந்த அந்திப்பொழுது அந்த மலை கிராமத்திற்கு ஒரு தெய்வீக அமைதியை கொடுத்திருந்தது. ஆனால் மதிவதனிக்கு மட்டும் அந்த அமைதி கிடைக்கவில்லை. அவளது காதுகளை துளைத்துக் கொண்டிருந்தது அந்த டங்கு டங்கு சத்தம். அண்டை வீட்டு மாளிகையிலிருந்து வரும் அந்த மேற்கத்திய இசை இந்த கிராமத்தின் ஆன்மாவையே சிதைப்பது போல அவளுக்குத் தோன்றியது. நகர்ப்புறங்களில் வேண்டுமானால் வாகன இரைச்சலில் இந்த சத்தம் கரைந்து போகலாம். ஆனால் இரவு 8 மணிக்கே ஊர் அடங்கிவிடும் இந்த மலை அடிவாரத்தில் இப்படி ஒரு சத்தத்தை எழுப்புவது அநாகரிகத்தின் உச்சம் என்று அவள் நினைத்தாள். யார் அந்த வீட்டுக்காரன்? பணம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என்று மனதிற்குள் முணுமுணுத்தாள் மதி. அவள் வசிக்கும் பாண்டியன் இல்லம் ஒரு காலத்தில் அந்த ஊரின் கம்பீரமான அடையாளம். இன்று அந்த சுவர்களில் விரிசல்கள் விழுந்திருந்தாலும் அவள் தந்தை செல்வபாண்டியன் இன்னும் தன்னை ஒரு ராஜவம்சத்து வாரிசாகவே பாவித்து வருகிறார். ஆனால் அந்த பெருமை பசியை தீர்க்கவில்லை. மதியின் குடும்பம் ஒரு விசித்திரமான கலவை. அவளது தங்கை பூங்குழலி வறுமையிலும் தன்னை ஒரு பேரழகியாக காட்டிக்கொள்ளத் துடிப்பவள். மதி அக்கா, பெரிய தாத்தா கிட்ட இருந்து பணம் வரலையா? என் முகத்துக்கு போடுற கிரீம் தீர்ந்து போச்சு. அப்புறம் இந்த மஸ்காரா, ஐஷேடோ எல்லாம் வாங்க காசு வேணும். நான் என்ன உன் மாதிரி இயற்கை அழகுல பிறந்துட்டேனா? எனக்கு இதெல்லாம் வேணும் என்று சினுங்குவாள் பூங்குழலி. மதியின் தம்பிகளான கதிரவனும் இளமாறனும் வீட்டுச் சாப்பாடு பிடிக்கவில்லை, ஹோட்டலுக்குப் போக வேண்டும் என்று எப்போதும் அடம்பிடிப்பார்கள். மதியின் தந்தை செல்வபாண்டியனோ எல்லாவற்றையும் விட ஒரு படி மேலே. மதி, நமக்கு 1 கோடி இல்ல, 10 கோடி சொத்து வரப்போகுது. என் பெரியப்பா எப்போ கண்ண மூடுவார்னு தெரியாது. அவர் போயிட்டா அப்புறம் பாரு நம்ம ராஜபோகத்த என்று சிகரெட் புகையை ஊதிக்கொண்டே கனவு காண்பார். அப்பா, இன்னொருத்தரோட சாவுக்காக நாம ஏன் காத்துட்டு இருக்கணும்? நாம ஏன் உழைக்கக்கூடாது என்று மதி கேட்டாள். ராஜ பரம்பரை பொண்ணு நீ, அடுத்தவன்கிட்ட கை கட்டி வேலை செய்யக்கூடாது என்று வாயடைத்துடுவார். அந்த அவன் செழியன், அண்டை வீட்டுக்காரன் செழியன். அவனுக்கு பரம்பரை கிடையாது, ஆனால் கை நிறைய பணம் இருந்தது. மதியின் குடும்பத்தில் சம்பளம் கொடுக்க முடியாமல் நிறுத்தப்பட்ட வேலைக்காரர் வேலு இப்போது செழியனிடம் வேலை பார்க்கிறார். மதி பாப்பா, அந்த தம்பி ரொம்ப நல்லவருங்க. மாசம் பிறந்தா 1ஆம் தேதியே சம்பளம் தபாலில் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமைனா முந்தின நாளே தந்துருவாரு. ஆனா என்று இழுப்பார் வேலு. ஆனா என்ன வேலு தாத்தா? அவரு கூட வர்ற கூட்டம் சரியில்லை பாப்பா. கண்ட நேரத்துல பாட்டு கூத்துன்னு ஊரையே ரணகலம் பண்ணுவாங்க. மதிக்கு செழியன் மீது ஏற்கெனவே ஒரு கசப்பு இருந்தது. 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் செழியனுடன் வந்த ஒரு மொடலான பெண் தன் துப்பட்டா காற்றில் பறந்து மதியின் அருகில் விழுந்தபோது, ஏய் அந்த பட்டிக்காட்டுப் பொண்ணு, அதை எடுத்து தாடி என்று ஒருமையில் அதிகாரமாக பேசினாள். அப்போது செழியன் வந்தான். அவன் அந்த பெண்ணை கண்டிப்பான் என்று எதிர்பார்த்த மதிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. டார்லிங், அவகிட்ட எதுக்கு கேக்குற? உனக்கு வேலை செய்யத்தான் நான் இருக்கேனே என்று குனிந்து துப்பட்டாவை எடுத்தான். அவனது அந்த பணிவும் அந்த பெண்ணின் திமிரும் மதியின் மனதில் செழியனை ஒரு அடிமையாகவே சித்தரித்தது. 5 நாட்கள் அந்த பக்கத்து வீட்டுச் சத்தம் ஓய்ந்திருந்தது. செழியன் கும்பல் கிளம்பிவிட்டார்கள் போல என்று நிம்மதியடைந்த மதி தோட்டத்தில் உள்ள கொடுக்காய்ப்புளி மரத்தில் ஏற முடிவு செய்தாள். அந்த பழங்கள் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். மளமளவென்று மரத்தில் ஏறினாள். கிளைகளுக்கு இடையே மறைந்திருந்து பழங்களைப் பறித்து தன் பையில் நிரப்பினாள். உச்சியில் இருந்த ஒரு பழத்தை பறிக்க முயன்றபோது கீழே இருந்து ஒரு குரல் கேட்டது. வேணும்னா நான் பறிச்சுத் தரட்டுமா? அந்த குரலின் கம்பீரம் மதியை நிலைகுலையச் செய்தது. அதிர்ச்சியில் அவள் கால் தடுமாறியது. ஆ என்று அலறியபடி மரத்திலிருந்து கீழே விழுந்தாள். பூமியில் மோதுவோம் என்று பயந்து கண்களை மூடிக்கொண்ட மதியை 2 வலிமையான கரங்கள் தாங்கிப் பிடித்தன. அவள் கண்களைத் திறந்து பார்த்தாள். அவளது முகத்திற்கு மிக அருகில் குறும்பு மின்னும் கண்கள். அது செழியன். செழியன் அவளை உடனே கீழே விடவில்லை. அவளது நடுக்கத்தை ரசிப்பது போல அவளை பார்த்து கொண்டே நின்றான். விடுங்க என்னை என்று சீறினாள் மதி. கீழே இறங்கியதும் அவளை முறைத்தாள். உதவி செஞ்சா நன்றி சொல்றதுதான் இந்த ஊர் வழக்கம்னு நினைக்கிறேன் என்றான் செழியன் சிரித்துக்கொண்டே. உதவி செய்றவங்களுக்கு நன்றி சொல்ல எனக்குத் தெரியும், ஆனா அத்துமீறி பிடிக்கிறவங்களுக்கு இல்லை. ஆஹா, இந்த காலத்திலையும் இப்படி பேச ஒரு பொண்ணா? பார்க்க அழகாத்தான் இருக்கு என்று அவன் கிண்டலாக பாராட்ட மதியின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவள் அங்கிருந்து விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினாள். ஹலோ, உன் செருப்ப விட்டுட்டு போறியே, யாருக்காவது அடி கொடுக்க தேவைப்படுமே
என்று பின்னால் இருந்து அவன் குரல் கேலி செய்தது. அவள் திரும்பிப் பார்க்காமல் ஓடினாள். வீட்டிற்கு வந்த மதிக்கு நிம்மதியில்லை. அவளது தம்பி கதிரவன் சோகமாக அமர்ந்திருந்தான். என்னடா ஆச்சு? அக்கா, நான் மேல் படிப்பு படிக்க 2 லட்சம் கேக்குது காலேஜில். பெரிய தாத்தாவுக்கு கடிதம் எழுதியும் பதிலே வரல. அவர் தராட்டி என் படிப்பு பாழாயிடும் அக்கா என்று அழுதுவிட்டான். மதிக்கு நெஞ்சு வலித்தது. தம்பியின் எதிர்காலம் அவளது கையில். அப்பாவிடம் காசு இல்லை. பெரிய தாத்தா பணத்தை தரப்போவதில்லை. இப்பொழுது அவளுக்கு ஒரே ஒரு வழிதான் தெரிந்தது. வேலு தாத்தா சொன்னது நினைவுக்கு வந்தது. அந்தச் செழியன் தம்பிக்கிட்ட நிறைய பணம் இருக்கு பாப்பா. ஆனா அவன் எதையும் சும்மா செய்ய மாட்டான். பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யும் செழியனிடம் தன் கௌரவத்தை அடகு வைத்து தம்பியின் படிப்புக்காக ஒரு ஒப்பந்தம் செய்ய மதி துணிந்தாள். ஆனால் அந்த ஒப்பந்தம் அவள் வாழ்க்கையே மாற்றப்போகும். ஒரு புயலின் தொடக்கம் என்று அவளுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. வாழ்க்கை வியாபாரமாகும்போது சில சமயம் இதயங்களும் ஏலத்திற்கு வரும். இரவு முழுவதும் மதிவதனிக்கு தூக்கமில்லை. ஜன்னல் வழியாகத் தெரிந்த அந்த பக்கத்து வீட்டு மாளிகையின் விளக்குகள் அவளை பார்த்து ஏளனம் செய்வது போல தோன்றியது. கதிரவனின் கண்ணீரும் தந்தையின் பொறுப்பற்ற பேச்சுகளும் அவளை ஒரு தீர்க்கமான முடிவுக்குத் தள்ளின. யாரிடமாவது கைகட்டி வேலை செய்யக்கூடாது என்று அப்பா சொல்கிறார். ஆனால் தம்பியின் படிப்புக்காக யாரிடமாவது கையேந்துவதை விடவா அது கேவலமானது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். மறுநாள் காலை தன் பழைய பருத்திப் புடவையை சீராக உடுத்திக்கொண்டு கலைந்திருந்த கூந்தலை ஒருவாறு அடக்கி முடிந்து கொண்டு செழியனின் மாளிகையை நோக்கி நடந்தாள். ஒவ்வொரு அடியும் அவளுக்கு ஒரு மைல் தூரம் நடப்பது போல கனமாக இருந்தது. மாளிகையின் வாசலில் நின்றிருந்த வேலு தாத்தா மதியைக் கண்டு வியந்து போனார். மதி பாப்பா, நீங்க இங்க? என்ன விஷயமா? வேலு தாத்தா, செழியன் சார் இருக்காரா? நான் அவரை பார்க்கணும். இருக்காரு பாப்பா. ஆனா அவரு இப்போதான் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உள்ள போங்க. மதி மெதுவாக உள்ளே நுழைந்தாள். அந்த வீட்டின் வரவேற்பறை மிக நவீனமாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த செழியன் யாரோ வருவதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தான். அவளைக் கண்டதும் அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அதே குறும்புக்கார கண்கள். வா வா, நேத்து செருப்ப விட்டுட்டு போனவளா இவ? இன்னைக்கு என்ன, அதுக்கு வட்டி வசூலிக்க வந்தியா? இல்ல மறுபடியும் கொடுக்காய்? புலி வேணுமா என்று கிண்டலாக கேட்டான். மதிக்கு கோபம் தலைக்கேறியது. ஆனால் இன்று அவளிடம் சண்டையிடும் பலம் இல்லை. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். செழியன் லேப்டாப்பை மூடிவிட்டு அவளை தீர்க்கமாக பார்த்தான். உதவியா? நீயா? நேத்து ஆக்கிரமிப்பாளர்னு என்னை திட்டுன ஞாபகம் இருக்கு. இப்போ என்ன திடீர் மாற்றம்? என் தம்பியோட படிப்புக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும். எங்க பெரிய தாத்தா கிட்ட இருந்து பணம் வர்ற வரைக்கும் அதுக்கு டைம் வேணும். அந்த பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி தந்துடுவேன். செழியன் எழுந்து அவளைச் சுற்றி வந்தான். 2 லட்சமா? ஒரு சாதாரண தோட்டக்காரன் பொண்ணுக்கோ இல்ல மிடில் கிளாஸ் பொண்ணுக்கோ இது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு ராஜ பரம்பரை பொண்ணு என்கிட்ட வந்து கேக்குறது தான் ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? மதி அமைதியாக நின்றாள். அவனது வார்த்தைகள் அவளது ஈகோவை சீண்டின. திருப்பித் தந்துடுவேன்னு சொல்றேனே. திருப்பித் தர்றது இருக்கட்டும். ஆனா எனக்கு காலமும் நேரமும் ரொம்ப முக்கியம். பிசினஸ் மேன் நான். சும்மா யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். ஒரு டீல் உனக்கு சம்மதமா? என்ன டீல் என்று சந்தேகமாக கேட்டாள் மதி. செழியன் ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த அவளது பழைய வீட்டைக் காட்டினான். உங்க அப்பா கிட்ட ராஜ பரம்பரைங்கிற திமிரு இருக்கு. ஆனா அந்த வீட்டை பராமரிக்க கூட உங்ககிட்ட காசு இல்ல. எனக்கு இங்க சில பிசினஸ் கெஸ்ட்டுகள் வருவாங்க. அவங்களுக்கு சமைச்சு போடவும் வீட்டை நிர்வாகம் செய்யவும் ஒரு நல்ல ஆள் வேணும். வேலுவால கிளீனிங் மட்டும்தான் பண்ண முடியும். சமையல்காரி முத்தம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. மதிக்கு அவன் சொல்ல வருவது புரிந்தது. என்னை வேலைக்காரியா இருக்கச் சொல்றீங்களா? வேலைக்காரின்னு நான் சொல்லல, மேனேஜர். ஆனா நீ எங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்ற விஷயம் உன் அப்பாவுக்கோ இல்ல இந்த ஊருக்கோ தெரியக்கூடாது. ஏன்னா உங்க அப்பா தெரிஞ்சா நெஞ்சு வலியிலேயே செத்து போயிருவார். தினமும் காலையில 9 மணிக்கு இங்க வரணும். சாயங்காலம் 6 மணிக்கு போயிடணும். என் விருந்தினர்களை கவனிச்சுக்கணும். இதுதான் ஒப்பந்தம். 3 மாசம் நீ இங்க வேலை செஞ்சா அந்த 2 லட்சம் உன் தம்பிக்கு நான் தரும் அட்வான்ஸ். மதிக்கு நெஞ்சு படபடத்தது. அவன் வீட்டுக்கு வேலைக்கு வருவதா? அதுவும் யாருக்கும் தெரியாமல்? என்ன யோசிக்கிற? கௌரவம் தடுக்குதா? உன் கௌரவம் முக்கியமா, உன் தம்பியோட எதிர்காலம் முக்கியமா என்று செழியன் மிகச் சரியாக அவளது பலவீனத்தைத் தொட்டான்.
மதி ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டாள். கதிரவனின் படிப்பு முடிந்து அவன் வேலைக்குச் சென்றாள். எல்லா கடனையும் அடைத்து விடலாம். அப்பாவிடம் பொய் சொல்வது கஷ்டம்தான். ஆனால் வேறு வழியில்ல. சரி, நான் வர்றேன். ஆனா அந்த பணம் இன்னைக்கே வேணும். செழியன் சிரித்துக்கொண்டே செக் புக்கை எடுத்தான். பிடிவாதக்காரி, இந்தா உன் தம்பியோட படிப்புச் செலவு. நாளையில இருந்து டியூட்டிக்கு வந்துடு. அப்புறம் ஒன்னு, நேத்து மாதிரி முறைக்கக்கூடாது. முகத்துல சிரிப்போட வேலை செய்யணும். புரியுதா? மதி அந்த செக்கை வாங்கும்போது அவளது கைகள் நடுங்கின. செழியனின் கண்கள் அவளையே ஊடுருவிப் பார்ப்பது போல இருந்தது. அவனிடம் ஒரு காந்த சக்தி இருப்பதை அவள் முதன்முறையாக உணர்ந்தாள். மறுநாள் காலை தம்பியின் கல்லூரியில் பணத்தை கட்டிவிட்டு அப்பாவிடம், பக்கத்து ஊர்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல பார்ட் டைம் வேலை கிடைச்சிருக்குப்பா என்று ஒரு பெரிய பொய்யைச் சொல்லிவிட்டு செழியன் வீட்டிற்கு வந்தாள் மதி. அன்று செழியனின் வீட்டுக்கு சில முக்கிய தொழிலதிபர்கள் விருந்தினர்களாக வந்திருந்தனர். மதி சமையலறையில் மும்முரமாக இருந்தாள். அவள் செய்த காரசாரமான செட்டிநாடு உணவின் வாசனை வீட்டை தூக்கியது. செழியன் உள்ளே வந்தான். வாசனை பிரமாதமா இருக்கே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு சமையல்னு கேக்குறாங்க. நீ வெளியே வந்து பரிமாற முடியுமா? மாட்டேன், நான் சமைக்க மட்டும்தான் ஒத்துக்கிட்டேன். அவங்க முன்னாடி வந்து நிக்க முடியாது என்று பிடிவாதமாகச் சொன்னாள் மதி. செழியன் மெதுவாக அவள் அருகில் வந்தான். அவளது வியர்வை படிந்த முகமும் அந்த போராட்டமும் அவனுக்கு ஏனோ அழகாக தெரிந்தது. பயமா? இல்ல மறுபடியும் அந்த பழைய அந்தஸ்து தடுக்குதா? மதி, உன்னை யாரும் அடையாளம் கண்டுக்க மாட்டாங்க. நீ ஒரு சாதாரண வேலைக்காரி மாதிரிதான் இருக்க. அவன் வேலைக்காரி என்று சொன்னது அவளைச் சுட்டது. தட்டை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே சென்றாள். ஆனால் அங்கே காத்திருந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி. விருந்தினர்களில் ஒருவனாக அமர்ந்திருந்தது வேறு யாருமல்ல, அவளது குடும்பச் சொத்தை அபகரிக்கத் துடிக்கும் தூரத்து உறவினர் துரைசாமி. அவர் மதியைக் கண்டுவிட்டால் அவளது குடும்பத்தின் மானம் சந்திக்கே வந்துவிடும். மதி அதிர்ச்சியில் தட்டை நழுவவிடப் போக செழியன் சட்டென்று அவள் பின்னால் வந்து அவளது தோளைத் தாங்கிக் கொண்டான். பயப்படாதே, நான் இருக்கேன் என்று அவன் ரகசியமாக காதருகே சொன்னபோது மதிக்கு அந்த நொடிக்காலம் உறைந்து போனது போல இருந்தது. துரைசாமியின் கண்கள் மேஜையில் இருந்த உணவுகளின் மீது ஒரு முறை வட்டமிட்டுவிட்டு மெதுவாகத் தலை நிமிர்ந்து மதியை பார்க்கத் தொடங்கின. மதிக்குத் தன் கால்கள் தரையில் பதியாமல் அந்தரத்தில் மிதப்பது போல ஒரு உணர்வு. செழியன் அவள் பின்னால் நின்று அவளது தோளை அழுத்தியது. அவளுக்கு ஒரு பக்கம் எரிச்சலையும் மறுபக்கம் ஒரு பாதுகாப்பையும் கொடுத்தது. செழியன், உன் வீட்டுச் சமையலால் ரொம்ப நேர்த்தியா இருக்காங்க போல என்று துரைசாமி கணீர் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். மதியின் முகம் கீழே குனிந்திருந்தது. அவள் தலைப்பை இழுத்து முகத்தை மறைக்க முயன்றாள். செழியன் சற்றும் பதறாமல் பேசினான். ஆமாம் துரைசாமி சார், இவங்க என் வீட்டு மேனேஜர், புதுசா வேலைக்குச் சேர்ந்திருக்காங்க. ரொம்ப கண்டிப்பானவங்க, அதனாலதான் யாரையும் நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. சரி, நீங்க சாப்பிடுங்க. மதி, அந்த துவையலை இங்க வைங்க. மதி நடுங்கும் கைகளுடன் தட்டை வைத்துவிட்டு மின்னல் வேகத்தில் சமையலறைக்குள் ஓடினாள். அங்கு போனதும் சுவரில் சாய்ந்து கொண்டு பெருமூச்சு விட்டாள். சிறிது நேரம் கழித்து விருந்தினர்கள் அனைவரும் கிளம்பினர். மாளிகை மீண்டும் ஒரு அமைதிக்கு திரும்பியது. மதி தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பத் தயாரானாள். மதி, நில்! செழியனின் குரல் வரவேற்பறையில் இருந்து கேட்டது. அவள் மெதுவாக அங்கே சென்றாள். செழியன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். துரைசாமியை பார்த்ததும் ஏன் அவ்வளவு பயம்? அவரு உன் தூரத்துச் சொந்தம்னு எனக்குத் தெரியும். ஆனா நீ இங்க வேலை செய்யறது அவருக்குத் தெரிஞ்சா என்ன ஆகப் போகுது? உங்களுக்கு அது புரியாது. அவரு எங்க சொத்தை அபகரிக்கத் துடிக்கிறவர். நான் இங்க வேலை செய்யறது தெரிஞ்சா ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சு எங்க அப்பாவோட கௌரவத்தைச் சிதைச்சிடுவாரு. நீங்க இதையெல்லாம் ரசிக்கிறீங்க, அப்படித்தானே என்று ஆத்திரமாகக் கேட்டாள் மதி. செழியன் மெதுவாக எழுந்து அவளருகே வந்தான். அவனது பார்வையில் இப்போது கிண்டல் இல்லை, ஒரு விதமான தீவிரம் இருந்தது. கௌரவம், கௌரவம், இதையே பிடிச்சிட்டு எத்தனை நாளைக்கு தொங்குவ மதி? ஒரு மனுஷன் உழைச்சிச் சாப்பிடுறதுல என்ன கௌரவம் குறைஞ்சிடப் போகுது? துரைசாமி மாதிரி ஆளுங்க முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நிக்கணும்னா உன் கையில அதிகாரம் இருக்கணும். வெறும் பரம்பரை வேர் மட்டும் போதாது. மதி பதில் பேசாமல் திரும்பினாள். நாளைக்கு 9 மணிக்கு வந்துடு, மறக்காதே என்று அவன் பின்னாலிருந்து கட்டளையிட்டான். அடுத்த சில நாட்கள் இயந்திரத்தனமாக நகர்ந்தன. மதிக்கும் செழியனுக்கும் இடையே ஒரு கண்ணுக்குத் தெரியாத யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அவன் அவளுக்கு நிறைய வேலைகளைக் கொடுத்தான். ஆனால் ஒவ்வொரு முறை அவள் சோர்வடையும் போதும்
அவளுக்குத் தெரியாமல் அவளுக்கு பிடித்தமான காஃபியையோ அல்லது தின்பண்டங்களையோ வேலு தாத்தா மூலம் கொடுத்து அனுப்பினான். ஒருநாள் காலை மதி செழியனின் அறையைச் சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது மேஜையின் அடியில் ஒரு கடிதம் கிடப்பதைக் கண்டாள். அதில் பெரிய தாத்தா என்று எழுதப்பட்டிருந்தது. மதியின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அது அவள் பெரிய தாத்தாவுக்கு எழுதிய கடிதம். ஆனால் அது எப்படி செழியன் கைக்கு வந்தது? ஆர்வத்தை அடக்க முடியாமல் அந்த கடிதத்தை பிரித்துப் பார்த்தாள். அதில் பெரிய தாத்தாவின் கையெழுத்து இருந்தது. செழியன், என் தம்பி பேரன் கதிரவன் படிப்புக்குத் தேவையான பணத்தை நீ கொடுத்துவிடு. அதற்குப் பதிலாக அந்த தோட்டத்து நிலத்தை உன் பெயருக்கு மாற்றித் தருகிறேன். ஆனால் அந்த பெண்ணிடம் மட்டும் இது தெரிய வேண்டாம். அவளது சுயமரியாதை இதை ஏற்காது. மதியின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அப்படியானால் செழியன் கொடுத்த 2 லட்சம் அவனது சொந்தப் பணம் இல்லையா? பெரிய தாத்தா நிலத்தை விற்றுத்தான் அந்த பணத்தை கொடுத்தாரா? செழியன் ஏன் இதையெல்லாம் மறைத்து அவளை தன்னிடம் வேலைக்காரியாக மாற்றினான்? அன்று மாலை செழியன் வீட்டுக்கு வந்தபோது மதி வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் கோபம் கனலாகத் தெரிந்தது. ஏன் இன்னும் கிளம்பல? என் வீட்டு மேனேஜருக்கு ஓவர் டைம் வேலை செய்ய ஆசையா? என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் செழியன். மதி அந்த கடிதத்தை அவன் முகத்திற்கு நேராக நீட்டினாள். இது என்ன? செழியனின் சிரிப்பு மறைந்தது. அவன் அமைதியாக அந்த கடிதத்தை வாங்கினான். நீ இத படிச்சிருக்க கூடாது மதி. ஏன்? படிச்சா உங்க உண்மை முகம் தெரிஞ்சிடும்னு பயமா? பெரிய தாத்தா கொடுத்த பணத்தை வச்சு என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா மாத்தி ரசிச்சிருக்கீங்க. நிலத்தை விலைக்கு வாங்கினது மட்டும் இல்லாம என்னையும் ஒரு பொருளா நினைச்சு விளையாடியிருக்கீங்க. அப்படித்தானே? செழியன் அவளது மணிக்கட்டை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. போதும், நிறுத்து. உன் பெரிய தாத்தா நிலத்தை விற்க முடிவு பண்ணதுக்குக் காரணம் துரைசாமிதான். அவரு அந்த நிலத்தை குறைந்த விலைக்கு மிரட்டி வாங்க பார்த்தாரு. உன் குடும்பம் நடுரோட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அந்த நிலத்தை அதிக விலை கொடுத்து வாங்கினேன். உன் பெரிய தாத்தாவோட வேண்டுகோளுக்காகத்தான் நான் வேலைக்காரின்னு போய் சொன்னேன். ஏன்? ஏன்னா நீ யாரையும் எதிர்பார்க்காம உழைக்க கத்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். உன் கௌரவம் உன்னை முடக்கி வச்சிருக்கு மதி. அதை உடைக்கத்தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை ஆடினேன். அந்த 2 லட்சம் உன் பெரிய தாத்தா தந்ததுதான். ஆனா இந்த மாசத்துக்கான உன் சம்பளம் 10,000 ரூபாய். இது உன்னோட உழைப்புக்கு நான் தரும் மரியாதை என்று கூறி ஒரு கவரை அவளிடம் நீட்டினான். மதி திகைத்து நின்றாள். அவன் தன்னை அவமானப்படுத்தவில்லை, மாறாகத் தன் குடும்பத்தை காப்பாற்றத் துணிந்திருக்கிறான் என்பது இப்போது அவளுக்கு புரிந்தது. அப்போ அந்த நிலம் இப்போ உங்களுதா என்று மெதுவாக கேட்டாள். ஆமாம். ஆனா நீ என்னைக்கு அந்த நிலத்தோட மதிப்பைச் சம்பாதிச்சு என்கிட்ட கொடுக்குறியோ அன்னைக்கு அந்த நிலம் மறுபடியும் உன் பேர்ல மாறிடும். அது வரைக்கும் நீ இங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். இது புது ஒப்பந்தம். செழியன் அவளை விட்டுவிட்டு உள்ளே சென்றான். மதி அங்கேயே சில நிமிடங்கள் நின்றிருந்தாள். செழியன் மேலிருந்த வெறுப்பு மெல்ல மறைந்து ஒரு புரியாத ஈர்ப்பு அவளுள் துளிர்விடத் தொடங்கியது. அவள் வீட்டுக்குத் திரும்பும்போது தூரத்தில் தெரிந்த அவளது ராஜ மாளிகையை விட செழியனின் மாளிகை அவளுக்கு நெருக்கமானதாக தெரிந்தது. அன்று இரவு அவள் தந்தை செல்வபாண்டியன் சொன்னார், மதி, பக்கத்து வீட்டுக்காரன் நிலத்தை வாங்கிட்டானா? பரம்பரை சொத்து போயிருச்சு. மதி சிரித்துக்கொண்டே சொன்னாள், கவலைப்படாதீங்கப்பா, போன சொத்து கண்டிப்பா திரும்ப வரும். ஆனா இந்த முறை கௌரவமா வரும். செழியன் போட்ட அந்த புதிய ஒப்பந்தம் மதிவதனியின் தூக்கத்தை பறித்தது. நீ என்று சம்பாதித்து நிலத்தை மீட்கிறாயோ அன்று அது உன்னுடையதாகும். இந்தச் சவால் அவளுக்குள் ஒரு புதிய தீயை மூட்டியிருந்தது. அன்று முதல் செழியனின் வீட்டில் அவள் வெறும் வேலைக்காரியாக அல்ல, அந்த வீட்டின் அதிகாரப்பூர்வமான நிர்வாகியாகவே மாறினாள். வீட்டின் கணக்கு வழக்குகள், செழியனின் பிசினஸ் மீட்டிங்களுக்கான ஏற்பாடுகள் என அனைத்தையும் மதிநேர்த்தியாக கவனித்தாள். செழியனும் அவளை ஒரு ராஜ பரம்பரை பெண்ணாக பார்க்காமல் ஒரு திறமையான சக ஊழியராகவே நடத்தினான். ஆனால் இருவருக்கும் இடையில் ஒரு மெல்லிய காதல் இழை ஓடிக்கொண்டிருப்பதை வேலு தாத்தா மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தார். 1 வாரம் கழிந்தது. துரைசாமி சும்மா இருக்கவில்லை. செழியனின் மாளிகைக்குள் மதிவதனி தினமும் வந்து போவதை அவர் எப்படியோ மோப்பம் பிடித்து விட்டார். அன்று மாலை மதி தன் வேலையை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு ஆலமரத்தடியில் துரைசாமி தன் ஆட்களுடன் நின்று கொண்டிருந்தார். என்ன மதிவதனி, ராஜ பரம்பரை இப்போ பக்கத்து வீட்டு பையனுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிருச்சா என்று ஏளனமாகச் சிரித்தார் துரைசாமி. மதி சட்டென்று நின்றாள். உழைச்சிச் சாப்பிடுறதுல எனக்கு எந்த கூச்சமும் இல்ல துரைசாமி சார். மத்தவங்க சொத்தை அபகரிக்க திட்டம் போடுறதை விட இது எவ்வளவோ மேலானது. திமிரை பாரு, உன் அப்பா விஸ்வநாதனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா?
அதுவும் இல்லாம உன் பெரிய தாத்தா நிலத்தை அந்த செழியனுக்கு வித்துட்டான். அந்த நிலத்துல செழியன் ஒரு பெரிய ரிசார்ட் கட்டப் போறான். அவன் உன்னை வச்சு அந்த நிலத்தோட ரகசியங்களை எல்லாம் கறக்க பார்க்கறான். நீ ஏமாந்துட்டுக்கு இருக்க. மதி. துரைசாமியின் வார்த்தைகள் மதியின் மனதில் ஒரு சிறு சந்தேகத்தை விதைத்தன. ரிசார்ட் கட்டப் போகிறானா? அதைப் பற்றி செழியன் என்னிடம் சொல்லவில்லையே. அன்று இரவு பலத்த மழை பெய்தது. மலைப்பிரதேசம் என்பதால் குளிரும் காற்றும் அதிகமாக இருந்தது. செழியனின் வீட்டில் ஒரு முக்கிய கோப்பை மறந்து வைத்துவிட்டு வந்த மதி மழையையும் பொருட்படுத்தாமல் குடையுடன் மீண்டும் செழியனின் மாளிகைக்குச் சென்றாள். வரவேற்பறையில் விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தன. செழியன் ஜன்னல் அருகே நின்று மழையை பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தது. நீங்க சொன்னது உண்மைதானா செழியன் என்று வாசலிலேயே நின்று கேட்டாள் மதி. செழியன் திடுக்கிட்டு திரும்பினான். மதி, இந்த மழையில எதுக்கு வந்த? இந்த நிலத்துல நீங்க ரிசார்ட் கட்டப் போறீங்களாமே. துரைசாமி சொன்னாரு. அதுக்காகத்தான் எங்க பெரிய தாத்தா கிட்ட இருந்து நிலத்தை வாங்குனீங்களா? அந்த நிலத்துல இருக்கிற எங்க அம்மாவோட நினைவா இருக்கிற அந்த பழைய கோயில், அந்த மரங்கள் எல்லாம் என்ன ஆகும்? செழியன் அமைதியாக அவள் அருகே வந்தான். அவளது கண்கள் கலங்கியிருப்பதைப் பார்த்ததும் அவனது இதயம் கனத்தது. துரைசாமி பாதியை பார்த்திருக்காரு மதி, ஆனா முழு உண்மைய பார்க்கல. இந்தா இத பாரு என்று கையில் இருந்த ப்ளூ பிரிண்டை அவளிடம் நீட்டினான். அதிலிருந்தது ஒரு சொகுசு விடுதி அல்ல, அது ஒரு இயற்கை மூலிகை பண்ணை மற்றும் இலவச மருத்துவமனை. உன் பெரிய தாத்தாவோட ஆசைப்படி இந்த ஊர் மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயத்த செய்யணும்னு தான் இதை நான் பிளான் பண்ணேன். உன் அம்மாவோட நினைவா இருக்கிற அந்த ஒரு மரத்தை கூட நான் வெட்ட மாட்டேன். உன் நிலம் ஒரு வியாபார பொருளா இல்லாம ஒரு சேவையா மாறணும்னு நினைச்சேன். இத உன்கிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ துரைசாமி பேச்ச கேட்டுட்டு வந்து நிக்கிற என்றான் செழியன் சற்று வருத்தத்துடன். மதியின் கையில் இருந்த குடை நழுவியது. அவளது சந்தேகம் தீர்ந்த அந்த நொடியில் செழியன் மேல் இருந்த மரியாதை அளவற்ற அன்பாக மாறியது. என்ன மன்னிச்சுடுங்க செழியன், நான் உங்கள தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்ல மதி, உனக்கு உன் குடும்பமும் கௌரவமும் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கும் ஒரு கௌரவம் இருக்கு. அது நீ என்ன புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. இருவரும் மழையின் ஓசையை கேட்டுக்கொண்டு அமைதியாக நின்றனர். அந்த மௌனத்தில் 1000 வார்த்தைகள் பரிமாறப்பட்டன. செழியன் மெதுவாக மதியின் கையை பிடித்தான். மதி, நிலத்தை மீட்க நீ காசு தர வேண்டாம். இந்த வீட்டின் மகாராணியா நீ வந்தாலே அந்த நிலம் உன்னோடதுதான். உன் பெரிய தாத்தாவோட உயில்ல இன்னொரு வாசகம் இருந்துச்சு. மதியைச் செழியன் திருமணம் செய்து கொண்டால் இந்த சொத்துக்கள் அனைத்தும் இருவருக்கும் சமம் என்று. மதி திடுக்கிட்டாள். பெரிய தாத்தா இதையும் எழுதியிருந்தாரா? ஆமாம், ஆனா உன் விருப்பம் இல்லாம உன்னை ஒரு ஒப்பந்தத்துல கட்டாயப்படுத்த எனக்கு விருப்பமில்ல. அதனாலதான் நான் சொல்லல. மறுநாள் காலை துரைசாமி தன் ஆட்களுடன் விஸ்வநாதனின் வீட்டிற்குச் சென்று மதி செழியன் வீட்டில் வேலை செய்யும் புகைப்படங்களைக் காட்டி பெரிய கலவரம் செய்ய முயன்றார். பாரு விஸ்வநாதா, உன் பொண்ணு அந்த பையன்கூட எப்படி இருக்கான்னு, உன் கௌரவம் இப்போ தெருவுல கிடக்கு என்று கத்தினார். அப்பொழுது அங்கு செழியன் கார் வந்து நின்றது. காரிலிருந்து மதியுடன் இறங்கிய செழியன் விஸ்வநாதனின் காலில் விழுந்து வணங்கினான். பெரியவரே, உங்க பொண்ணு எங்க வீட்ல வேலை செய்யல. அவ என் கம்பெனியோட பார்ட்னர். அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கோம். இதோ பெரிய தாத்தா கொடுத்த நிச்சயதார்த்த மோதிரம் என்று ஒரு வைர மோதிரத்தை மதியின் கையில் அணிவித்தான். துரைசாமியின் முகம் கருத்தது. விஸ்வநாதன் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் உறைந்து போனார். மதி, இது உண்மையா என்று தந்தை கேட்க மதி செழியனின் கையை பலமாக பற்றிக்கொண்டு, ஆமாம்பா, இது கௌரவமான உண்மை என்றாள். பரம்பரை பெருமைக்கும் உழைப்பால் வந்த செல்வத்திற்கும் இடையில் ஒரு அழகான பாலம் உருவானது. மலை அடிவாரத்தில் அந்த சின்ன நிலவு இப்பொழுது முழு நிலவாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சுபம்.